Good morning, students. Next week, regular school start ஆகுது. அதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. நான் இன்னைக்கு பயாலஜியில் ரெடியூஸ் சிலபஸை நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, புஸ்தகத்தில் அந்த யூனிட்டை பார்த்து எது கொடுத்துருக்குறாங்களோ அதை மட்டும் நீங்கள் டிக் போடுங்க, மற்றதை அப்படியே விட்டுருங்க. அப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு வரும்போது அல்ல நீங்கள் இப்போ ரிவைஸ் பண்ணும்போது எந்தெந்த பாடம் நமக்கு இருக்குது, எது படிக்கணும், எது ரிவைஸ் பண்ணணும், எது இப்போ நமக்கு வேண்டாம், தேவையில்லை, இந்த வருஷத்துக்கு நமக்கு தேவையில்லை அப்படின்னு விட்டுருக்கிற டாப்பிக்கை நீங்கள் ஸ்கிப்பை பண்ணிவிட்டு மற்ற டாபிக் படிக்கிற வசதியாக இருக்கும். இன்றைக்கி நான் சிலபஸை போட்டு விடுறேன். அந்த சிலபஸை நீங்கள் கவனமாக பார்த்து எந்தெந்த இது இல்லையோ, எந்தெந்த டாப்பிக்லாம் இதுக்கு கொடுக்கலையோ அதை நீங்கள் கொடுத்துருக்கிறத டிக் போடுங்க, கொடுக்காத கிராஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ உங்களுக்கு படிக்கும்போது எது இல்லைங்கிறது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நம்ம இந்த லெசனில் உள்ள கடைசி 2 பார்ட் பார்ப்போம். டைம் இருந்தால் அந்த கடைசியில் நம்ம அதுக்கப்புறம் அடுத்த லெசனில் இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா மைக்ரோரைசான் கொடுத்துருக்கேன். ரெண்டாவதுல லிச்சன்ஸ் அல்லது லைக்கன்ஸ் அது இருக்குது. அதுக்கு 3, 4, 5, 6, 7 நமக்கு டைம் இருந்ததுன்னா இதை நம்ம இன்னைக்கு ரிவைஸ் பண்ணுவோம். இல்லைன்னா இது செகண்ட் லெசன் தானே, நமக்கு நீங்கள் நெக்ஸ்ட் வீக் வரும்போது நம்ம பார்த்துக்கிடலாம். சரியா? இன்னைக்கு கட்டாயமாக மைக்ரோரைசா லைக்கன்ஸ் இது ரெண்டும் ஒரு முக்கியமான டாபிக். அது நீங்கள் ஏதாவது ஒன்று கேட்பாங்க, அதை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கணும். அதை முதல்ல நம்ம பார்ப்போம். சரியா? முதலாவது நமக்கு அந்த மைக்ரோரைசே அதுக்கான லைக்கன் அல்லது லிச்சன்ஸ் அப்படின்னா என்னங்கிறது நமக்கு தெரியணும். இதில் ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, மைக்ரோரைசே. அப்படி மைக்ரோரைசேன்னு அவங்க சொல்லும் போது தமிழாக்கத்தில் அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா பூஞ்சை வேரிகள். மைக்ரோரைசேனா பூஞ்சை வேரிகள். சரியா? இப்போ இதில் அதுக்கு என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்கன்னா the symbiotic association between fungal mycelium and roots of higher plants அல்லது roots of plants is called as mycorrhizae. இது ஒரு symbiotic association. அதாவது இது ஒரு ஒருங்குயிர் வாழ்க்கை அமைப்பிற்குரிய ஒரு எடுத்துக்காட்டு. சிம்பியாட்டிக் அசோசியேஷன்னா ஒருங்குயிர் வாழ்க்கை, அதாவது ஒரு மியூச்சுவல் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு இடையில? ஃபங்கஸுக்கும் பிளான்ட்ஸுக்கும் நடுவில். அப்போ மைக்ரோரைசேங்கிறது என்னன்னா த சிம்பியாட்டிக் அசோசியேஷன். எதுக்கெல்லாம்? பிட்வீன் ஃபங்கஸ் அல்ல ஃபங்கல் மைசீலியம் அண்ட் ரூட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். பூஞ்சைகளுக்கும் பெரிய தாவரங்களுக்கு இடையில ஏற்படக்கூடிய ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் அல்லது ஒருங்குயிர் வாழ்க்கை அமைப்பிற்கு பேர் தான் சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா பூஞ்சைகளில் மைசீலியங்களுக்கும் தாவர வேர்களுக்கும் இடையில ஏற்படக்கூடிய ஒருங்குயிர் வாழ்க்கை அமைப்பிற்கு பேர் தான் மைக்ரோரைசே அல்லது பூஞ்சை வேரிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? அப்ப இதுல 2 விதமான ஆர்கனிசம் இன்வால்வ் ஆகுது. ஒன்று ஃபங்கஸ், அடுத்தது ஹையர் பிளான்ட்ஸோட ரூட்ஸ். சரி, 2 வேறு விதமான பிளான்ட்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்குது. இதுக்கு பேர் தான் மைக்ரோரைசே. சரியா? இப்போ இந்த 2 இப்படி ஒரு அமைப்புல இருக்குது அல்ல 2 வேறு விதமான உயிரிகள், அதாவது பூஞ்சைகளும் தாவரங்களுடைய வேர்களும் சேர்ந்து இருக்கிறதுல நடக்கக்கூடிய என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதை அதில் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுறேன், இன் திஸ் ரிலேஷன்ஷிப் ஃபங்கை அப்சார்ப் நியூட்ரியன்ட் ஃப்ரம் த ரூட். இந்த ஒரு வாழ்க்கை முறையில் என்ன நடக்குதுன்னா ஃபங்கஸ் ஹையர் பிளான்ட்ஸோட ரூட்ல இருந்து அதற்கு தேவையான நியூட்ரியன்ஸை எடுத்துக்கிடுது. அப்போ ஃபங்கஸுக்கு என்ன லாபம்னா இதுல ஹையர் பிளான்ட்ஸோட ரூட்ஸ்ல இருந்து அந்த தாவரத்தில் உள்ள நியூட்ரியன்ஸை ஃபங்கஸ் எடுத்துக்கொள்ளுது. சரி, இப்போ ரூட்ஸுக்கு என்ன பயன்னு பார்க்கணும்னா இந்த ஃபங்கஸ் என்ன கொடுக்குதான், ஃபங்கஸ் ப்ரொவைட் த பிளான்ட் வாட்டர் அண்ட் மினரல் அயான்ஸ். அதாவது ஃபங்கஸ்
தனக்கு தேவையான உணவை ஹையர் பிளான்ஸோட ரூட்ல இருந்து எடுத்துக்கிடுது. அதே நேரத்தில் ரூட்ஸுக்கு ஹையர் பிளான்ஸோட ரூட்ஸுக்கோ என்ன லாபம்னு பார்த்தா, அதாவது இப்போ ஃபங்கஸ்ல இருந்து என்ன லாபம்னு பார்த்தா, ஃபங்கஸ் வந்து அந்த ஹையர் பிளான்ஸுக்கு என்ன கொடுக்குதான், வாட்டர் அண்ட் மினரல் அயான்ஸ், நீரையும் தாது உப்புக்களையும் கொடுக்குதான். சரியா? அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்ல 2 உயிரினங்களுமே பெனிஃபிஷியல் ஆகுது. ஃபங்கஸுக்கும் பெனிஃபிட் இருக்குது, பிளான்ஸோட ரூட்ஸுக்கும் பெனிஃபிட் இருக்கு, அது பிளான்ஸுக்கும் பெனிஃபிட் இருக்கு. எப்படின்னா ஃபங்கஸுக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா அந்த ஹையர் பிளான்ஸோட ரூட்ல இருந்து நியூட்ரியன்ஸ் கிடைச்சிக்கிறது, உணவுப் பொருட்களை கிடைக்குது. அதே நேரத்தில் இந்த ஹையர் பிளான்ஸோட ரூட்க்கு என்ன கிடைக்குதுன்னா ஃபங்கஸ்கிட்ட இருந்து வாட்டரும் மினரல் அயான், அதாவது தாது உப்புக்களும் அதுக்கு கிடைக்குது. சரியா? சரி, இன்னும் மைக்ரோரைசர். இந்த பூஞ்சை வேதிகளினுடைய வகைகளை பார்த்தா 3 வகைகள் இருக்கு. ஒன்று எக்டோ மைக்ரோரைசே, அதாவது புற பூஞ்சை வேதிகள். 2வது எண்டோ மைக்ரோரைசே, அதாவது அக பூஞ்சை வேதிகள். அடுத்தது எக்டெண்டோ மைக்ரோரைசே, அதாவது புற அக பூஞ்சை வேதிகள். எக்டோ எண்டோ மைக்ரோரைசே, புற அக பூஞ்சை வேதிகள். அதான் அதுல எக்டோ எண்டோ மைக்ரோரைசேன்னு கொடுத்துருக்கலாம். சரியா? சரி, அப்போ பூஞ்சை வேதிகள் 3 வகைகளாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று வந்து புற பூஞ்சை வேதிகள், 2வது அக பூஞ்சை வேதிகள், 3வது புற அக பூஞ்சை வேதிகள். சரியா? இப்போ இதுல சில அமைப்புகளை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதுதான் ஒரு ஃபங்கஸ், ஒரு காளான். இந்த ஃபங்கஸ்ல இது வந்து தரைக்கு மேல உள்ள பகுதி, இது அதற்கு கீழே உள்ள பகுதி. இப்ப இதுல பார்த்தா நிறைய வேலிகள் போல காணப்படுது. வேறல்ல, இதுக்கு பேர் ஹைஃபே. இதுல உள்ள மொத்த அமைப்புக்கு பேரு மைசீலியம். இதுல உள்ள மொத்த அமைப்புக்கு பேரு மைசீலியம். இண்டிவிஜுவலா ஒவ்வொன்று இதை சொல்றோம்னா இது ஏரியல் ஹைஃபே அப்படிம்பாங்க. சரியா? இதுல உள்ளது ஃபீடிங் ஹைஃபே. அப்போ ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்ட்ரக்சரை ஹைஃபேம்பாங்க. மொத்தத்தில் இதுக்கு பேர் மைசீலியம். இப்போ நம்ம உடலே மொத்தத்தில் நம்ம சொல்றது பாடி, ஹியூமன் பாடி அப்படிம்போம். இண்டிவிஜுவலாக சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், ஹேண்டுன்னு சொல்லுவோம், ஹெட்டு சொல்லுவோம், லெக் ரீஜன், இப்படின்னு வெவ்வேறு ரீஜன் நம்ம சொல்லுவோம். மொத்தமாக சொல்லும்போது ஹியூமன் பாடிங்கிறோம், இண்டிவிஜுவலாக சொல்லும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்கு. அதே மாதிரி இதில் மொத்தத்தில் இந்த ஃபங்கஸோட மொத்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் மைசீலியம். இண்டிவிஜுவலாக நம்ம சொல்லும் போது அதுக்கு பேர் ஹைஃபே. இப்போ இதை வந்து ஃபீடிங் ஹைஃபா, இது வந்து அப்சார்பிங் ஹைஃபா அப்படின்னு ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. இதில் காட்டியிருக்காங்கன்னா மைசீலியம்ங்கிறது மொத்த அமைப்பு, அதில் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்ட்ரக்சருக்கு பேர் ஹைஃபா. சரியா? இப்போ மைசீலியத்துக்கு ஹைஃபா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ அந்த 3 டைப்பையும் நம்ம பார்ப்போம். இந்த டைப்லாம் எக்டோ மைக்ரோரைசே, எண்டோ மைக்ரோரைசேனா என்ன, எக்டோ எண்டோ மைக்ரோரைசேங்கிறது என்னங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். சரியா? அப்போ முதல்ல எக்டோ மைக்ரோரைசே அப்படின்னா, இப்போ நம்ம புத்தகத்தில் உள்ள டயக்ராமே நம்ம பார்த்தோம்னா இந்த இருக்குது எக்டோ மைக்ரோரைசே. சரியா? இப்போ இதுல எக்டோ மைக்ரோரைசேல இந்த ரீஜனுக்கு வெளிப்பகுதிக்கு மேல உள்ள வெளிப்பகுதியில் உள்ள செல்களுக்கு பேர் எபிடாமிஸ். இந்த இருக்குது எபிடாமிஸ். அதுக்கு அடுத்த ரீஜனுக்கு பேர் கார்டெக்ஸ், இதுக்கு பேர் எண்டோடாமிஸ். இது ஆக்சுவலா ஒரு சர்க்குலரா இருக்கக்கூடிய, ஒரு வட்டமா இருக்கக்கூடிய ஒரு சிறு பகுதியை காட்டியிருக்காங்கன்னா, ஒரு வேரினுடைய முழு பகுதியை காட்டாம ஒரு குவார்டர் ரீஜன், ஒரு கால் பகுதியை காட்டியிருக்கிறாங்க. இது ஆக்சுவலா வட்டமா முழுவதுமா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. சரியா? இதுல இருக்கக்கூடியது எக்டோ மைக்ரோரைசே, இது வந்து எண்டோ மைக்ரோரைசே. எக்டோ மைக்ரோரைசேன்னா இதுல பார்த்தீங்கன்னா அந்த பூஞ்சைகள் வந்து வெளிப்பகுதியில் அதிகமாக காணப்படுது, அதனால இது எக்டோ மைக்ரோரைசேங்கிறாங்க. இதுல நீ பார்த்தீங்கன்னா எண்டோ மைக்ரோரைசேல பார்த்தீங்கன்னா அந்த பூஞ்சை வந்து வேரினுடைய உள்பகுதி. இது வேர், தாவர வேர், இது தாவர வேர். அப்ப இதுதான் ஒரு பிளான்டோட ரூட். இது ஃபங்கஸோட மைசீலியம், அதாவது ஃபங்கஸோட ஹைஃபா. இது வெளியில காணப்படுறதுனால இது என்ன சொல்றாங்கன்னா எக்டோ மைக்ரோரைசே, அதாவது புற பூஞ்சை வேதிகள். இது எண்டோ அக பூஞ்சை வேதிகள். இது வெளிப்பகுதியில் காணப்படுது, இது உள்பகுதியில் காணப்படுது. பூஞ்சை உள் பகுதியில் காணப்படுது பேர்
வெளியில் அதிகமாக காணப்படலை, இது வெளியில் அதிகமாக காணப்படுறதுனால இது எக்டோங்கிறாங்க. இது எண்டோமைக்கோரைஸ். ஏன்னா இதுக்கு வந்து நியூட்ரியன்ஸ் உள்ளேருந்து தான் எடுக்க முடியும், அதனால உள்ளுக்கு வரைக்கும் வளர இருந்திருக்கும். சரி, ஆனால் இது வந்து வெளியில் அதிகமாக காணப்படுது, இது உள்ளுக்கு அதிகமாக காணப்படுது, அதனால அப்படி எக்டோ இது எண்டோன்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ ஒரு ரூட்டினுடைய பகுதியை நீ பார்த்தீங்கன்னா இது முழுவதும் காணப்படும். அதனுடைய வெளி அமைப்புக்கு அவுட்டர் மோஸ்ட் ரீஜனுக்கு பேர் எபிடாமிஸ் அல்லது எபிப்ளமான்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் பார்த்தா எபிப்ளமா, எபிடாமிஸ் எபிப்ளமா ஒன்று தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கார்டெக்ஸ் செகண்ட் ரீஜனுக்கு பேர். அதுக்கடுத்த ரீஜனுக்கு இப்போ இதுகளுக்கெல்லாம் பேர் என்னன்னா, இந்த ரீஜனுக்கு பேர் என்னன்னா எண்டோடாமிஸ். அதுக்கப்புறம் என்ன இருக்கும்னா ஜைலம் ஃப்ளோயம் இருக்கும். சரியா? இப்போ இதுக்கு வந்து என்னன்னா இந்த பூஞ்சை வேர்கள் என்ன செய்யுது, வாட்டரை இந்த ரூட்டுக்கு சப்ளை பண்ணுது. இந்த பூஞ்சைகள் காற்றில் உள்ள ஈரப்பதத்தில் உள்ள வாட்டரை கூட அப்சர்வ் பண்ணி இதுக்கு கொடுக்கும். இப்போ காற்றில் உள்ள ஈரப்பதத்தில் இருக்கக்கூடிய அதில் உள்ள நீர்த்துளிகளை கூடிய இந்த ஃபங்கஸ் அப்சர்வ் பண்ணி இதுக்கு ஹேர் பிளான்ட் கொடுக்கும், இந்த ரூட்டுக்கு கொடுக்கும். அந்த ஃபங்கஸ்க்கு என்ன கிடைக்குது, அங்கேருந்து நியூட்ரியன்ஸ் கிடைக்குது. சரியா? அப்போ இதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. அவுட்டர் மோஸ்ட் ரீஜனுக்கு பேர் எபிடாமிஸ், அந்த செகண்ட் ரீஜனுக்கு பேர் கார்டெக்ஸ், இந்த ரீஜனுக்கு பேர் எண்டோடாமிஸ். இதுக்கு எண்டோடாமிஸ்க்குள்ள என்ன இருக்கும்னா ஜைலம் ஃப்ளோயம் இருக்கும். ஜைலத்தில் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படும், ஃப்ளோயத்தில் ஃபுட் மெட்டீரியல் டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படும். இது ரூட். சரியா? இது மைசீலியம்னு பார்த்தா, இப்போ ஃபங்கஸ்ன்னு பார்த்தா இது ஃபங்கல் ஷீத், இது வந்து மைசீலியம். அதே மாதிரி இதுலேயும் மைசீலியம் இருக்குது, இந்த மைசீலியம் இருக்குது. சரியா? சரி, இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ எக்டோமைக்கோரைசே, இது எண்டோமைக்கோரைசே, எக்டோஎண்டோமைக்கோரைசே. இப்போ எக்டோமைக்கோரைசே அதாவது புற பூஞ்சை வேதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, the fungal mycelium forms a dense sheath around the root called mantle. அதாவது பூஞ்சைகளின் மைசீலியம் வேரினை சூழ்ந்து, அதாவது பூஞ்சைகளில் இருக்கக்கூடிய மைசீலியமானது தாவரத்தினுடைய வேரை சூழ்ந்து அடர்த்தியான உரையினை தோற்றுவிக்கிறது. அந்த அடர்த்தியான உரையை தான் என்ன சொல்றோம்னா மேண்டல்ங்கிறோம். அதாவது மேண்டல்னா மேலுரை. இப்போ நீ இதில் உள்ள நம்ம படத்தை பார்க்கும்போது இந்த ஒரு மேலுரை உருவாக்கி இருக்கு பாரு. இது எது உருவாக்கி இருக்குது, இந்த மைசீலியம் வேதிகளை உண்டாக்கியிருக்கு. சரியா? அதாவது இது என்ன சொல்றாங்கன்னா, இந்த புற பூஞ்சை வேதிகள், அதாவது எக்டோமைக்கோரைசால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றதுன்னா, இந்த பூஞ்சைகளுடைய மைசீலியம், இந்த பூஞ்சைகளுடைய மைசீலியம் இந்த தாவரத்துடைய வேரை சூழ்ந்து அடர்த்தியான ஒரு உரையை உருவாக்கி இருக்குது. இந்த ப்ளூ கலர்ல காட்டிட்டாங்களா, இந்த ஒரு அடர்த்தியான ஒரு உரையினை உருவாக்கி இருக்குது. இதுக்கு பேரு மேண்டல் அல்லது மேலுரை. சரியா? சரி, இப்போ அடுத்த பாயிண்ட் பாரு. செகண்ட் பாயிண்ட், the hyphal network, அதாவது ஃபங்கஸோட நெட்வொர்க் penetrate the intercellular spaces of the epidermis and cortex to form hearting net. சரியா? அதாவது இப்போ நீ இந்த எக்டோமைக்கோரைசேல, அதாவது புற பூஞ்சை வேதிகளில் என்ன நடக்குதா, முதல்ல இந்த மைசீலியமானது தாவர வேரை சுற்றி ஒரு மேண்டல் அல்லது ஒரு மேலுரை உருவாக்குது. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த மைசீலியமானது இந்த தாவரத்தினுடைய செல்கள் இருக்குல்ல, இதெல்லாம் தாவர செல்கள், அந்த தாவர செல்களுக்கு இடையில் உள்ள அந்த இடைப்பகுதி வழியாக ஊடுருவி வளர்ந்து கொள்ளுது இந்த மைசீலியம். சரியா? அதாவது இந்த மைசீலியமானது மைசீலியம் ஹைஃபா வலைப்பின்னல்கள் உருவாக்கும் போது அந்த செல்களுடைய இடைவெளியில ஊடுருவி புறத்தோல் எபிடர்மிஸ், அதுக்கு அடுத்தாப்புல கார்டெக்ஸ் புறணி பகுதி வழியா ஊடுருவி ஒரு ஹார்டிக் வலை அல்லது ஹார்டிக் நெட்வொர்க் இது உருவாக்கிறது. பார்க்கறது ஒரு மாதிரி டார்க் கலரா இப்படி ஒரு ஹார்டிக் நெட்வொர்க் இது உருவாக்கிறது. சரியா? அப்போ எக்டோமைக்கோரைசேல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபங்கல் மைசீலியம். மைசீலியம் ஹைஃபா forms a dense sheath around the root called mantle. The mycelium அல்லது ஹைஃபா
network penetrate the interstellar spaces of the epidermis and cortex to form hearting net. அதான் நம்ம இதில் பார்க்குறோம். முதலாவது என்ன செய்யுதுன்னா, அந்த மைசீலியமானது வெளியில் இருக்கக்கூடிய அந்த மைசீலியமானது, அந்த மைசீலியங்கிற பூஞ்சையில் காணப்படக்கூடியது இந்த வேரில் உள்ள வேருக்கு வெளிப்பகுதியில் ஒரு மேண்டில் உருவாக்குது அல்லது ஒரு மேலுரை உருவாக்குது. அதுக்கப்புறம் இதில் உள்ள மைசீலியம் ஹைஃபாக்கள் அந்த செல்லுடைய இடைவெளியில் உள்ளுக்க போய் நல்லா வளர்ந்து, முதலாவது இதெல்லாம் வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் புரணி பகுதி கார்டெக்ஸுங்கிறது புரணி பகுதியில் வளர்ந்து ஒரு ஹார்டிக் நெட்வொர்க் அல்ல ஹார்டிக் வலைப்பின்னலை உருவாக்கிறது அல்ல ஹார்டிக் வலையை உண்டாக்கிறது. சரியா? இப்போ இதில் என்ன அட்வான்டேஜ்னா, இது ஃபங்கஸ் இந்த தாவர வேர்ல இருந்து உணவை உறிஞ்சிக்கொள்ளுது. அதே நேரத்தில் இந்த ஃபங்கஸ் அது மைசீலியத்திலிருந்து அல்ல ஹைஃபால இருந்து இந்த தாவர வேருக்கு உணவானது அளிக்கப்படுகிறது, உணவானது கடத்தப்படுது. இது என்ன கொடுக்கப்படுதுன்னா, மைசீலியம் உணவு எடுத்துக்கிறது. தாவரத்துக்கு என்ன தாவர வேருக்கு என்ன கொடுக்கப்படுதுன்னா, நீரையும் மினரல் தாது உப்புக்களையும் கொடுக்குது. சரியா? இது எக்டோமைக்கோரைசே. இது எண்டோமைக்கோரைசே அகப்புஞ்ச வேரியல். இதுல பார்த்தீங்கன்னா the hyphae grows mainly inside the roots. உள்பகுதியில் வளருது. Penetrate the outer cortical cells of the plant root. Okay, a small portion of the mycelium is found outside the root. This form is called vesicular orbiculaar mycorrhizal fungi. VAM fungi. அதாவது vesicular orbiculaar mycorrhizal fungi due to the presence of vesicle or arbuscle like astoria. சரியா? இப்போ இதில் பார்த்தோம்னா இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அதாவது எண்டோமைக்கோரைசேல அகப்புஞ்ச வேலிகளில் இந்த ஹைஃபாக்கள் அல்லது இந்த மைசீலியம் வேரினுடைய வெளிப்பகுதியில் அதாவது புரணி பகுதியில் ஊடுருவி சென்று, இது புரணி பகுதியில் இது புரணி பகுதி, இது எபிடர்மிஸ், அது எபிப்ளமா. இதில் வேரினுடைய வெளிப்பகுதி இதனுடைய புரணி பகுதிக்கு சென்று இந்த ஹைஃபா உள்ளுக்கு சென்று என்ன பண்ணுதுன்னா, மைசீலியத்தினுடைய ஒரு சிறிய பகுதி வேரின் வெளிப்பகுதியாக காணப்படுது. மைசீலியத்தினுடைய ஒரு பகுதி இந்த இருக்கு பார்த்தியா, இந்த மைசீலியத்தினுடைய வெளிப்பகுதி எப்படி இருக்கு, வேர் போல காணப்படுது. இது எல்லாம் குமிழ்கள் காணப்படுது. இந்த குமிழ்களை தான் நம்ம என்ன பார்த்தோம், வெசிக்கிள் நம்ம பார்த்தோம். சரியா? அந்த வெசிக்கிள் மாதிரி உருவாக்குது அல்லது பை போல உருவாக்குது. இந்த பை போன்ற அமைப்புக்கு பேரு தான் ஆர்பஸ்கியூல்ஸ். இந்த பை போன்ற அமைப்புக்கு பேரு ஆர்பஸ்கியூல்ஸ். இந்த வெசிக்கல் இந்த சிறு சிறு குமிழ் போன்ற அமைப்பு, இந்த சிறு சிறு குமிழ் போன்ற அமைப்புகளுக்கு பேரு வெசிக்கல். பை போன்ற அமைப்புக்கு பேரு ஆர்பஸ்கியூல். அப்போ இந்த பூஞ்சைகள் வெளிப்பகுதியில அதனுடைய ஹைஃபாக்களுடைய வெளிப்பகுதி, அதாவது ஹைஃபாவுடைய வெளிப்பகுதி ஒரு வேர் போல தான் நமக்கு இதில் தெரியுது. இதில் 2 விதமான அமைப்புகள் நமக்கு பார்க்க தெரியுது. ஒன்றுக்கு பேர் குமிழ் பை. இது நம்ம இதை நம்ம குமிழ் பைன்னு சொன்னோம்னா, அடுத்து நம்ம என்ன சொல்லிக்கலாம், ஹைஃபாவுடைய பை, அதாவது குமிழ் பைங்கிற வெசிக்கிள். அடுத்து நம்ம என்ன சொல்கிறோம், ஆர்பஸ்கியூல்னு நம்ம சொல்கிறோம். சரியா? இப்போ இது இந்த எபிப்ளமா ரீஜனில் ஹைஃபா வளர்ந்து அதுக்கப்புறம் புரணி அதாவது கார்டெக்ஸ் பகுதியில் போய் உள்ளுக்கு படர்ந்து காணப்படுது. இப்போ இதுலேயே என்ன செய்யும்னா, இந்த ஹைஃபா அல்லது மைசீலியம் அந்த ஃபங்கஸ் இந்த தாவரத்தினுடைய வேர்லேருந்து உணவுப் பொருட்களை புரிஞ்சுக்கொள்ளுது. அதே நேரத்தில் இந்த ஹைஃபாக்கள் அல்லது மைசீலியம் என்ன செய்யுதுன்னா, அந்த தாவரத்துக்கு மினரல் தாது உப்புக்களையும் நீரையும் அளிக்கிறது. அப்ப 2 விதமான 2 உயிரினங்களுமே பயன்பெறுகிறது. அதனாலதான் நம்ம இதில் என்ன பார்க்குறோம், சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப் நம்ம பார்த்தோம் இல்லையா? முதல்ல பார்க்கும்போது மைக்கோரைசேங்கிறது சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப். 2 உயிரினங்கள் சேர்ந்து வாழக்கூடியது. இல்லை 2 உயிரினங்களுமே பயன்படுது. இதெல்லாம் ஃபங்கஸும் பிளான்ட்ஸ். ஃபங்கஸ்லேருந்து மைசீலியம் நம்ம சொல்கிறோம். பிளான்ட்ஸில் எந்த பகுதியில் காணப்படுது, வேர் பகுதியில் காணப்படுது. சரியா?
இப்போ மூணாவது ஒன்று இந்த வேர்ட்ல இருந்தே இருக்கு, எக்டோ எண்டோமைக்கோரைசே, அதாவது புற அக பூஞ்சை வேரிகள். இப்போ இதுல the fungi form both mantle and also penetrates the cortical cells. இதுல எந்த இரண்டு விதமான அமைப்புமே இதுல காணப்படுது. அதனாலதான் இதை நம்ம என்ன சொல்றோம், எக்டோ எண்டோ மைக்கோ ரைசே அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? இப்போ அடுத்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மைக்கோரைசே, இதனுடைய பயன்கள் என்ன, பூஞ்சை வேரிகளுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம முதல்ல பார்த்ததுதான் helps to derive nutrition in monotropa. இதான் monotropa, ஒரு தாவரம். நம்ம ரெண்டு உயிரினம் மைக்கோரைசோனா ரெண்டு, ஒன்று பூஞ்சி இருக்கணும், மைக்கோரைஸ். இதுல வந்து இது வந்து மானோட்ரோப்பாவுடைய மேல் வெளிப்பகுதியை காட்டியிருக்கிறாங்க. அதனுடைய வேர் பகுதி நம்ம இதுக்கு முன்னால் உள்ள டயக்ராம் நம்ம பார்க்கலாம் தானே, இது வேர் பகுதி, இது அதனுடைய வெளிப்பகுதியில் அதனுடைய பூக்கள் இலைகள் போன்ற அமைப்புக்கு. சரியா? இந்த மானோட்ரோப்பா சாப்ரோஃபைட்டிக் ஆஞ்சியோஸ்பர்ம். இது என்ன உயிரினம்னா ஒரு சாப்ரோஃபைட்டிக் ஆஞ்சியோஸ்பர்ம், அதாவது மட்குண்ணி வகையை சார்ந்த பூக்கும் தாவரம். அப்ப மானோட்ரோப்பாங்கிற இந்த மானோட்ரோப்பாங்கிற என்னன்னா மட்குண்ணி வகையை சார்ந்த பூக்கும் தாவரம். அப்ப இதுல ரெண்டு, இந்த இதுல சொல்லப்பட்ட முதல் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, மட்குண்ணி வகை சார்ந்த மானோட்ரோப்பாவுக்கும் பூஞ்சை அது ரெண்டுக்கு நடுவில் உள்ள சாப்ரோஃபைட்டிக் ரிலேஷன்ஷிப். இதுல என்ன நடக்குதுன்னா டிரைவ் நியூட்ரிஷன். இதுல என்ன மானோட்ரோப்பாக்கு என்ன கிடைக்குதுன்னா உணவுப் பொருள் கிடைக்குது, உணவு கிடைக்குது. சரியா? மானோட்ரோப்பால இருந்து பூஞ்சைக்கு உணவு கிடைக்குது. அடுத்த ரெண்டாவது பாயிண்ட், improves the availability of minerals and water to the plants. தாவரங்களுக்கு என்ன கிடைக்குது பூஞ்சைகள் இருந்துன்னா மினரல்ஸும் நீரும் கிடைக்குது, தாது உப்புக்களும் நீர் அது கிடைக்குது. அதுக்கு மூணாவது பாயிண்ட், இது என்ன நன்மைன்னா அடுத்தது பார்த்தா provides drought resistance to the plants. இப்படி அதற்கு நீர் கிடைக்கிறதுனால, இதுல இருந்து கிடைக்குது பூஞ்சைகள் வந்து நீர் கிடைக்கிறதுனால இதால வறட்சி நேரங்களை இதால எதிர்கொள்ள முடிகிறது. அதாவது தாவரங்களுக்கு இதுல என்ன பயன் அப்படின்னா வறட்சி எதிர்ப்பு தன்மையை பெற்றுக்கொள்கிறது. சரியா? ஏன்னா வறட்சியான காலங்கள்லையுமே இந்த பூஞ்சைகள் என்ன செய்யும்னா, பூஞ்சைகளுடைய வேரிகள் அதாவது ஹைஃபை என்ன செய்து கொண்டதுன்னா, அந்த காற்றுல ஒரு ஈரப்பதம், காற்றுல லேசான ஒரு ஈரப்பதம், இரவு நேரத்துல கூட ஒரு காற்றுல ஒரு லேசா ஒரு ஈரப்பதம் இருக்கும்ல, அந்த ஈரப்பதத்துல உள்ள வாட்டர் மாலிகுல்ஸ் நீர் துளிகளை எடுத்து அதை தாவரத்துக்கு கொடுத்துருது. இதுதான் பூஞ்சையினுடைய பயம். அடுத்தது protects the roots of higher plants from the attack of plant pathogen. இது நம்ம பார்க்காத ஒரு பாயிண்ட். இது என்ன சொல்றதுன்னா, தாவரங்களுடைய வேர்களுக்கு இந்த பூஞ்சையானது பாதுகாப்பு கொடுக்கு. எதுல இருந்துன்னா நோய் காரணி, அதாவது நோய் கிருமிகள் இருந்து பாதுகாப்பு கொடுக்கு. நோய் கிருமிகள் வேர் வழியாக, அதாவது தாவரத்துடைய வேர்களை பாதிக்காதவன இந்த பூஞ்சையினுடைய வேர்கள் பாதுகாக்குது. இந்த இதுல பார்த்தீங்கன்னா இது பூஞ்சையினுடைய வேரிகள், ஃபங்கல் ஷீட். இந்த ஃபங்கல் ஷீட் இருக்கிறதுனால பாக்டீரியாவோ வைரஸோ இந்த தாவர வேருக்குள்ள வர முடியாது, தாவரத்தில் இருக்க நோயை உருவாக்க முடியாது. சரியா? அது ஒரு பாதுகாப்பு கொடுக்குது. சரியா? இன்னும் அடுத்தது லைக்கன்ஸ் அல்லது லிச்சன்ஸ். லைக்கன்ஸ்களும் இதுவும் வந்து ஒரு சிம்பியாட்டிக் அசோசியேஷன் தான். இதுலயுமே ரெண்டு ஆர்கானிசம் இருக்குது. லைக்கன்ஸ்னாவே டக்குன்னு ஞாபகத்துல வந்துடணும். இதுல ரெண்டு ஆர்கானிசம் இருக்கு. என்னதுலாம், ஒன்று ஆல்கே, அடுத்து ஃபங்கை. ஆல்கேனா பாசிகள், ஃபங்கைங்கிறது பூஞ்சைகள். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததும் பூஞ்சைகள் தாவரத்துடைய வேர், அதுல தாவர வேர். ஆனா இதுல பாசிகள், அதுலயும் பூஞ்சை தான், இதுலயும் பூஞ்சை தான். அதுல தாவர பெரிய தாவரங்கள், பூக்கும் தாவரங்கள், இதுல என்னன்னா பாசிகள். சரியா? அடுத்து the algal partner is called phycobiont. சரியா? அதாவது ஆல்கல் பார்ட்னருக்கு பேர் என்னது, பைகோபியான்ட் அல்லது போட்டோபயான்ட். அந்த பாசி உறுப்பினருக்கு பேர் என்னன்னா பாசி உயிரி அல்லது ஒளி உயிரி அப்படின்னு சொல்றோம். அடுத்து ஃபங்கல் பார்ட்னர், அதாவது பூஞ்சை உறுப்பினருக்கு பேர் என்னதுன்னா மைக்கோபயான்ட் அல்லது பூஞ்சை உயிரி.
ஆல்கல் பார்ட்னர் பாசி உயிரிக்கு பேர் என்னன்னா ஃபைகோபயான் அல்லது ஃபோட்டோபயான், அதாவது பாசி உயிரி அல்லது ஒளி உயிரின்னு பேர். ஃபங்கல் பார்ட்னர் அதாவது பூஞ்சை உறுப்பினருக்கு பேர் மைக்கோபயான், ஞாபகத்தில் வைக்கிறோம். மைசீலியம் அந்த இதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. அப்போ மைசீலியம்ங்கிறதுலேருந்து வந்ததுனால மைசீலியத்தில் தான் இருக்குது, ஃபங்கஸில் இருக்கிறதுனால அதுக்கு பேர் பூஞ்சை உயிரி. சரி, இதில் ரெண்டுக்கு எப்படி பயன் கிடைக்கும் பாரு. ஆல்கே ப்ரொவைட்ஸ் நியூட்ரிஷன் டு ஃபங்கை. அதுலேயும் அப்படிதான், தாவரம் பூஞ்சைக்கு என்ன கொடுத்து உணவு தான் கொடுத்து. இதுலேயும் பாசிகள் பூஞ்சைக்கு என்ன கொடுக்கு உணவை கொடுக்குது. சரி, பூஞ்சை பாசிகளுக்கு என்ன கொடுக்குது? ஃபங்கை ப்ரொவைட் ப்ரொடெக்ஷன், முதல்ல பாதுகாப்பு கொடுக்குது. அண்ட் ஆல்சோ help to fix the thallus to the substrata. இதுல ரெண்டாவது ஒண்ணு பாசிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கு பூஞ்சைகள். ரெண்டாவது பாசிகள் எல்லாமே ரொம்ப சிறுசா இருக்கும், ரொம்ப சிறுசா இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி பெருசா இருக்கும். இப்போ உங்க வீட்டுல ஒரு வெளியில சூரிய வெளிச்சம் படக்கூடிய இடத்துல தண்ணி சொட்டா விழுந்ததுன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை கலரா இருக்கும், அதான் பாசிகள். இப்போ கொஞ்சம் பழைய சுவர்கள் வச்சுக்கோங்க, பழைய சுவர்கள்ல இந்த லைக்கன்கள் காணப்படுது, பச்சையா காணப்படும், ஒரு கார்பெட் மாதிரி பச்சையா. ஒரு நம்ம ஏதாவது பழைய பில்டிங்ல பார்த்தீங்கன்னா மழை நேரத்துல நல்ல துளிகள் விழுந்து அதுக்கு நல்ல வெயில் ஆரம்பிக்கிற டைம்ல பார்த்தா நல்ல ஒரு பச்சை கார்பெட் மாதிரி தெரியும், ரொம்ப சிறுசா. அதான் லைக்கன்ஸ். அதுல ரெண்டு உயிரினங்கள் இருக்கு, என்னெல்லாம் இருக்கு? பூஞ்சைகளும் இருக்குது, ஆல்கே பாசியும் இருக்குது. அந்த பூஞ்சைகளுக்கு பேரு ஃபைகோபயான். அந்த பாசிகளுக்கு பேர் ஃபைகோபயான், அந்த பூஞ்சைக்கு பேர் மைக்கோபயான். பூஞ்சை உயிரிக்கு பேரு மைக்கோபயான், பூஞ்சை உயிரிங்கிறது மைக்கோபயான், பாசி உயிரிக்கு பேரு ஃபைகோபயான். சரியா? இப்போ ஆல்கேல இருந்து ஃபங்கஸ்க்கு என்ன யூஸ்னா உணவு கிடைக்குது. அதே இது பாசிகளுக்கு என்ன பயனா? ஒண்ணு பாதுகாப்பு, ரெண்டாவது அந்த பாசிகள் அந்த சுவர் அல்லது எந்த இடத்துல காணப்படுதோ அந்த இடத்துல அதற்கு வளர்வதற்கு தேர்ந்த ஒரு பகுதி கிடைக்குது. சரியா? அந்த எந்த இடத்துல பகுதியில காணப்படுதோ அந்த பகுதியில பாதுகாப்பாக இருக்க அதுக்கு பயனாகுது. சரியா? இதுதான். அடுத்தது கிளாசிபிகேஷன். இந்த பூஞ்சைகளுடைய அந்த லைக்கன்களுடைய வகைப்பாடு. பூஞ்சை மட்டுமல்ல, பூஞ்சைக்கும் ஆல்கே பாசிகளும் சேர்ந்து காணப்படும் போது அதனுடைய வகைகள் அப்படிதான் பார்க்கிறோம். முதலாவது பேஸ்ட் ஆன் த ஹேபிட்டட், அதனுடைய வாழிடத்தை பொறுத்து. அந்த பூஞ்சையும் ஃபங்கஸும், பூஞ்சையும் லைக்கன்ஸ் பாசிகளும் அதனுடைய வாழிடத்தை பொறுத்து அதனுடைய வகைகள். முதலாவது கார்டிகோலஸ்ங்கிறது என்னதுன்னா மரப்பட்டைகள், பார்க், ஒரு மரத்தினுடைய மரைப்பட்டைகள்ல காணப்படக்கூடிய லைக்கன்ஸ். லைக்கன்ஸ்ங்கிறது ரெண்டு, பாசியும் பூஞ்சையும், ஆல்கேயும் ஃபங்கஸும் சேர்ந்ததுதான் லைக்கன்ஸ். இப்போ கார்டிகோலஸ்ங்கிறது என்னன்னா இந்த லைக்கன்கள் அல்லது இந்த லிச்சன்ஸ் பார்க் ரீஜனுக்கு மரப்பட்டைகள்ல காணப்பட்டா அதுக்கு பேரு கார்டிகோலஸ். அதே இது வுட்ல மரங்கள்ல கட்டைகள்ல காணப்பட்டா அதுக்கு பேரு லிக்னிகோலஸ். அதே இது ராக்ஸ் பாறைகள்ல காணப்பட்டா அதுக்கு பேரு சாக்சிகோலஸ். அதே இது கிரவுண்ட்ல நம்மளுடைய நிலத்துல காணப்பட்டா அதுக்கு பேரு டெரிகோலஸ். அதே இது கடல்ல காணப்பட்டா கடல்ல காணப்பட்டா அதுக்கு பேரு மெரைன் வெரைட்டி. அதாவது கடல்ல உள்ள ராக்ஸ்கள்ல காணப்பட்டா சிலிசியஸ்ல காணப்பட்டா அதுக்கு பேரு மெரைன். அப்ப மெரைன்ங்கிறது கடல்ல உள்ள சிலிக்கா பாறை மீது வாழ்ந்துச்சுன்னா அதுக்கு பேரு மெரைன். லிச்சன்ஸ் கடல்ல உள்ள சிலிக்கா பாறைகள் மேல காணப்பட்டா அதுக்கு பேரு மெரைன். அதே இது நல்ல நன்னீர்ல காணப்பட்டுச்சுன்னா அதுக்கு நன்னீர் லிச்சன்ஸ் பேரு. அதாவது இதுல காணப்படுதுன்னா நன்னீர்ல உள்ள ஃப்ரெஷ் வாட்டர், நன்னீர்ல உள்ள சிலிக்கா பாறைகள் மீது இது காணப்படுது. அப்ப அதனுடைய வாழிடத்தை பொறுத்து 6 வகைப்படுத்திருக்கோம். 6 காணப்படுது. கார்டிகோலஸ், லிக்னிகோலஸ், சாக்சிகோலஸ், டெரிகோலஸ்,
மெரைன் ஃப்ரெஷ் வாட்டர். சரியா? இன்னும் அடுத்த வகைப்பாடை பாரு. இந்த வகைப்பாடு பேசிஸ் ஆன் த பேஸ் ஆஃப் மார்ஃபாலஜி ஆஃப் த தேலஸ். அதாவது எதுல காணப்படுது, எப்படி காணப்படுது அதனுடைய அடிப்படையில், அதாவது உடலப்புற அமைப்பின் அடிப்படையில் இது எப்படி வகைப்படுத்துறாங்க. முதலாவது லெப்ரோஸ். லெப்ரோஸ்ங்கிறது a distinct fungal layer is absent. வரையறுக்கப்பட்ட பூஞ்சை அடுக்கு இதுல காணப்படாது. இதுல இல்ல. இந்த மாதிரி இது பாறைக்கு மேல இருக்குது, இது கட்டைக்கு மேல இருக்குது, இது ஒரு தாவரத்தினுடைய உடல்ல இது ஒரு இலை போன்ற அமைப்புல காணப்படுது. இந்த விதமான ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு அமைப்பு இதுக்கு கிடையாது. அதுக்கு பேர் லெப்ரோஸ். கிரஸ்டோஸ். கிரஸ்டோஸ்ங்கிறது கிரஸ்டுக்கு மேல காணப்படுறதுனால, அதாவது ஓடு போல காணப்படுது பேர். சரியா? ஓடு போல போன்ற அமைப்புல காணப்படுறதுனால அதுக்கு பேர் கிரஸ்டோஸ், கிரஸ்ட். அடுத்து ஃபோலியோஸ். ஃபோலியோஸ் அப்படின்னா என்னன்னா கிளைத்த புதர் போல சாரி, கிரஸ்டோஸ்ங்கிறது கிரஸ்டுக்கு மேல காணப்படுறது, ஃபோலியோஸ்ங்கிறது இந்த மாதிரி காணப்படக்கூடியது. அதுக்கப்புறம் ஃப்ரக்டிகோஸ். ஃப்ரக்டிகோஸ்ங்கிறது பிரான்ச் பெண்டுலோஸ் ஷ்ரப் லைக், அதாவது கிளைத்த புதர் போன்ற தொங்கும் அமைப்பு. இல்லையா? கிளைத்த புதர் போன்ற தொங்கும் அமைப்புல காணப்பட்டதுன்னா அதுக்கு பேரு ஃப்ரக்டிகோஸ் லைக்கன் அல்லது லிச்சன். முதலாவதுக்கு பேரு லேப்ரோஸ். இதுக்கு லேப்ரோஸ்க்கு என்ன கிடையாதுன்னா ஒரு வரையறுக்கப்பட்ட பூஞ்சை அடுக்கு காணப்படாது. ரெண்டாவது கிரஸ்டோஸ். கிரஸ்டோஸ்ங்கிறது என்னதுன்னா ஓடு போன்ற அமைப்புல காணப்பட்டது பேர் கிரஸ்டோஸ். இலை போன்ற அமைப்புல காணப்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் ஃபோலியோஸ். அதுக்கு அடுத்தாப்புல தொங்கக்கூடிய கிளைத்த புதர் போன்ற அமைப்புல காணப்பட்டுச்சுன்னா ஃப்ரக்டிகோஸ் அப்படின்னு பேர். சரியா? சரி, இது ரெண்டாவது. முதல் வகைப்பாடு எதை பொறுத்ததுன்னா அது அதனுடைய வாழிடத்தை பொறுத்தது. ரெண்டாவது அதனுடைய உடல் அமைப்பை பொறுத்து, உடலத்தை பொறுத்து அதை வகைப்படுத்துறோம். மூணாவது based on the distribution of algal cells. அதாவது மூணாவது வகை எதை பொறுத்து நம்ம பண்றோம்னா பாசி செல்களுடைய பரவலை பொறுத்து. பாசி செல்கள் எப்படி பரவி இருக்குது, யூனிஃபார்மா எல்லா இடங்கள்லயும் பரவி இருந்ததுன்னா அதுக்கு பேரு ஹோமியோமீரஸ். algal cells, பாசிகள் evenly distributed in the thallus. அதாவது பாசி செல்கள் லைக்கனுடைய, அதாவது நம்ம பூஞ்சனுடைய உடலத்துல சீராக பரவி இருந்தா, இப்ப இதுல கூட பாரு இந்த மாதிரி சீராக பரவி இருந்ததுன்னா, முழுமையாக பரவி இருந்தா, லிச்சன்ஸ் வந்து முழுமையாக பரவி இருந்தா அதுக்கு பேரு ஹோமியோமீரஸ். ரெண்டாவது ஹெட்டிரோமீரஸ், a distinct layer of algae and fungi present. இதுல எப்படி காணப்படுதுன்னா வரையறுக்கப்பட்ட பாசியும் பூஞ்சை அடுக்குகளும் காணப்படும். வரையறுக்கப்பட்ட விதத்துல பாசிகளும் பூஞ்சைகளும் அடுக்கடுக்காக காணப்படுது. இது அடுத்தது பேஸ்ட் ஆன் ஃபங்கல் பார்ட்னர். அடுத்து எப்படி வகைப்படுத்துறாங்கன்னா லைக்கன்கள் உடலத்தில் உள்ள பூஞ்சை உயிரினுடைய வகுப்பை பொறுத்து. நம்ம இதுக்கு வந்து பார்த்துருக்கேன் ஆஸ்கோமைசிட்ஸ், பெசிடியோமைசிட்ஸ். இப்போ அந்த பாசிகள் அசிடியோமைசிட்ஸ்ங்க கூடிய பூஞ்சையில காணப்பட்டுச்சுன்னா அதுக்கு பேரு ஆஸ்கோலிச்சன். அதே பூஞ்சைகள் பெசிடியோமைசிட்ஸ்ல காணப்பட்டா அதுக்கு பேரு பெசிடியோலிச்சன் அப்படின்னு பேர். சரியா? இது பூஞ்சையினுடைய வகைப்பாடுகள். சரியா? இது அடுத்து நம்ம என்ன பார்க்கிறோம்னா இப்படி காணப்படக்கூடிய லிச்சன்ஸுடைய பயன்களும் அல்ல அதனுடைய செயல்பாடுகளும் என்ன. இந்த பூஞ்சையும் பாசிகளும் சேர்ந்து காணப்படக்கூடிய அமைப்புக்கு பேர் லிச்சன்ஸ் சொன்னோம். அந்த லிச்சன்ஸ் இப்படி சேர்ந்து காணப்படுறதுனால அதனுடைய செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, நம்பர் 1, lichens secrete organic acids like oxalic acids, which corrodes the rock surface and helps in weathering of rocks, thus acting as pioneers in xerocerrae. அதாவது லைக்கன்களை இருந்து பெறக்கூடிய ஒரு அதுல உருவாக்கக்கூடிய ஒரு அமிலத்துக்கு பேரு
ஆக்சாலிக் அமிலம். இந்த ஆக்சாலிக் அமிலம் என்ன செய்யுதுன்னா அந்த பாறைகள்ல என்ன செய்யுதுன்னா அந்த பாறையை உடைய செய்து மண் உருவாகிறதுக்கு இது பயன்படுது. அதாவது இந்த லைக்கன்கள் பாறைகள் மீது படிந்து வாழும்போது என்ன செய்யுதுன்னா ஆக்சாலிக் அமிலம் போன்ற கரிம அமிலங்களை சுரக்கிறதுனால பாறைகள்ல அரிக்கப்பட்டு மண் உருவாக உதவுகிறது. லைச்சன்ஸ் இந்த லிச்சன்ஸ் செக்ரீட் ஆர்கானிக் ஆசிட் எதை சுரக்குதுன்னா ஆக்சாலிக் அமிலத்தை சுரக்குது. இந்த ஆக்சாலிக் அமிலம் பாறைகளை அரித்து மண் உருவாகிறதுக்கு வெதரிங் ஆஃப் ராக்ஸ் அதனால சாயம் உருவாகுது. thus acting as pioneers in சீரோசரி அதாவது தாவர வழிமுறை வளர்ச்சி. இப்போ ஒரு பாறைகள் புதுசாக உருவாயிருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு தண்ணிக்குள்ள ஒரு பாறை ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெளியில தெரியுதுன்னு வச்சுக்கோ, ரொம்ப நாள் வெளியில தெரியுமா அந்த பாறைகள் என்ன முதல்ல லிச்சன்ஸ் உருவாகுது. அந்த லிச்சன்ஸ் அதாவது பாசிகளும் பூஞ்சியும் சேர்ந்து உருவாகுது. இது ரெண்டும் சேர்ந்து ஆக்சாலிக் அமிலத்தை உருவாக்குது. இந்த ஆக்சாலிக் அமிலம் என்ன செய்யணும் அந்த பாறையை உடைக்க செய்து அல்லது அந்த பாறையினுடைய அடுக்க உடைய செய்து அதுல மணல் உருவாக செய்து அந்த மணல் உருவான உடனே வேற தாவரங்கள் வர ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு பாறையில இருந்து புது தாவரங்கள் வருவதற்கு முன்னால இந்த லிச்சன்ஸ்கள் காணப்படுது. அப்ப தாவர உருவாக்கத்துக்கு இது பயன்படுது. சரியா? அடுத்து 2வது பாயிண்ட், உஸ்னிக் ஆசிட். produced from lichens show antibiotic properties. அதாவது இந்த லைக்கன்கள் இருந்து பெறப்படும் அஸ்னிக் அமிலம், இது அஸ்னிக் அமிலம் உயிர் எதிர்ப்பொருள் தன்மையை பெற்றுள்ளது. நிறைய ஆன்டிபயோட்டிக் எதுல இருந்து எடுக்கிறாங்கன்னா பூஞ்சைகள் இருந்து எடுக்கிறாங்க. இந்த லிச்சன்ஸ்ல இருந்து கூடிய உஸ்னிக் ஆசிட் ஒரு ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பர்ட்டி, அதாவது உயிர் எதிர்ப்பொருள் பண்புகளை கொண்டு இருக்கு. இந்த ஆன்டிபயோட்டிக்னுடைய யூஸ் என்னன்னா, ஆன்டிபயோட்டிக்னு சொன்னாவே இட் கில்ஸ் பாக்டீரியா அல்லது இட் வில் கில் பாக்டீரியா. அப்போ பூஞ்சைகளுடைய பயன் என்னன்னு பார்த்தேன்னா, பூஞ்சைகள் பாடத்தில் நம்ம படித்தோம், அது எதிர்ப்பொருளை உருவாக்குது, ஆன்டிபயோட்டிக் உருவாக்குது. அந்த ஆன்டிபயோட்டிக்கை நம்ம மருந்தாக எடுத்து நம்ம உடலில் வரக்கூடிய பாக்டீரியாக்களை அழிப்பதற்கு இந்த ஆன்டிபயோட்டிக் பயன்படுது. இந்த ஆன்டிபயோட்டிக் பொதுவாக எதுல இருந்து அதிகமாக பெறப்படுகிறது? பூஞ்சைகள். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இதுல நம்ம என்ன பார்க்கிறோம்? உஸ்னிக் ஆசிட். சரியா? 2வது. 3வது, lichens are sensitive to air pollutants, especially to sulfur dioxide. Therefore, they are considered as pollution indicators. லைக்கன்கள் காற்று மாசு காரணியை, குறிப்பாக கந்த டை ஆக்சைடு எளிதில் உணரக்கூடியவை. அதனால இவை மாசு சுட்டிக்காட்டிகளாக பயன்படுகிறது. இது ரொம்ப சென்சிட்டிவ். லிச்சன்ஸ் ரொம்ப சென்சிட்டிவ். இப்ப சல்ஃபர் டை ஆக்சைடு நம்ம இருக்கக்கூடிய காற்றுல சல்ஃபர் டை ஆக்சைடு காணப்பட்ட, அதாவது காற்று தூசு, காற்று மாசுபாடு அடைஞ்சிருந்ததுன்னா அந்த மாசுபாடுக்கு காரணம் சல்ஃபர் டை ஆக்சைடுன்னா இந்த லிச்சனோட வளர்ச்சி குறைஞ்சிரும். அதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் இந்த காற்றுல அல்லது நம்ம இருக்கக்கூடிய பகுதியில அதிகமான கந்தக டை ஆக்சைடு இருக்கிறதுனால பூஞ்சைகள் இல்லை, பூஞ்சையோட வளர்ச்சி பாதிக்கப்படுது. இதனால நம்ம என்ன சொல்லலாம்னா இது ஒரு மாசு சுட்டி காட்டியாக பயன்படுது. இது ஒரு 2 வார்த்தை கேட்கலாம். சரியா? எப்படி லிச்சன்ஸ் பொல்யூஷன் இண்டிகேட்டராக செயல்படுகிறது, அதாவது லிச்சன்ஸ் எவ்விதம் மாசு சுட்டி காட்டிகளாக கருதப்படுகிறது அப்படின்னா என்ன எழுதணும்? லிச்சன்ஸ் are sensitive to air pollutants. காற்று மாசுபாடுக்கு இது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அதுல சல்ஃபர் டை ஆக்சைடு போன்ற காணப்பட்டா இதனுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது, லிச்சன்ஸ் ரொம்ப குறைஞ்சிரும். அதன் மூலமா நமக்கு தெரிஞ்சுக்கிடலாம் இதுல அதிகமான அளவு இந்த காற்றுல அதிக அளவு சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்கிறது. நமக்குமே சல்ஃபர் டை ஆக்சைடு நம்ம சுவாசத்து வழியா நம்மளுடைய லங்ஸுக்கு போச்சுன்னா லங்ஸ் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய வரும். அதுக்கப்புறம் தொண்டை அரிப்பு, மூக்கு அரிப்பு போன்ற காரியங்கள் நமக்கு ஏற்படும். சரியா? அதுக்கு அடுத்தது, the dye present in litmus paper used as acid base indicator in the laboratories is obtained from Rosella Montagnier.
சரியா? அதாவது ஆய்வகங்கள்ல அமிலக்கார குறியீடாக பயன்படுத்தக்கூடிய லிட்மஸ் காகித பேப்பர் இருக்குல்ல, நீ இப்போ கெமிஸ்ட்ரி லேபுக்கு போகும்போது அல்லது நீ 10th படிக்கும்போது உனக்கு லிட்மஸ் பேப்பர் காட்டியிருப்பாங்க. அதாவது லிட்மஸ் பேப்பருங்கிற என்னதுன்னா அந்த கார அமிலத்தை கண்டுபிடிப்பதற்காக சோதனை கூடங்களில் உள்ள காகிதத்துக்கு பேர் தான் லிட்மஸ். அந்த லிட்மஸ் பேப்பருக்கு தேவையான சாயம் இதுல இருந்து கிடைக்குன்னா ரோசெல்லா மாண்டாக்லே அந்த இதுல இருந்து தான் கிடைக்குது. அந்த ரோசெல்லா மாண்டாக்லேல இருந்து ஒரு டை, இது ஒரு லைக் லிச்சன், இந்த லிச்சன்ல இருந்து ஒரு டை எடுக்கிறாங்க. இந்த டையை தான் நம்மளுடைய ஆய்வகத்துல லிட்மஸ் பேப்பருக்கு லிட்மஸ் காகித பேப்பர் அதுல இந்த டை தான் வச்சிருக்காங்க. இந்த லிட்மஸ் பேப்பர் அல்ல இந்த லிட்மஸ் காகிதத்தை கொண்டு நம்ம ஒரு வேதிப்பொருள் அமிலத்தன்மையில இருக்கா காரத்தன்மையில இருக்காங்கிற கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுது. சரியா? அதுக்கு அடுத்தாப்புல ரெயின்டியர் மோஸ், அதாவது கிளாடோனியா ராஞ்சிஃபெரினா, அது நமக்கு அனிமல்களுக்கு உணவுப் பொருளாக பயன்படுது. இது எங்க துண்டா பகுதியில் அதிகமாக காணப்படுது. சரியா? அப்போ இந்த கிளாடோனியா ராஞ்சிஃபெரினா துருவ பகுதிகளில் உள்ள விலங்குகளுக்கு உணவாக பயன்படுது. துருவ பகுதியில் பார்த்தா நிறைய ஐஸ்கள் காணப்படும். சில இடங்களில் பாறைகள் லேசாக கதுவிலே தெரியும். அதுகளில் இதை பார்த்தீங்கன்னா இந்த விதமான பூஞ்சைகள் இருக்கு, அதை இது உணவாக பயன்படுத்துகிறது. சரியா? அப்போ இப்போ இதில் நம்ம பார்த்த லிச்சன்ஸோட பயன்கள் அல்லது அதனுடைய செயல்பாடுகளை பார்த்தோம்னா, முதலாவது இதில் இந்த ஆக்சாலிக் ஆசிட் உருவாகுது. அந்த ஆக்சாலிக் ஆசிட் மூலமாக பாறைகள்ல இருந்து மணல் உருவாகுது. அந்த மணல்ல தாவரங்கள் புதிதாக வளர்வதற்கு பயன்படுது. ரெண்டாவது உஸ்னிக் ஆசிட் லிச்சன்ஸ்ல இருந்து உருவாக்கப்படுகிறது. அது ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பர்ட்டியை கொண்டிருக்கிறதுனால அதை மருந்தாக பயன்படுத்த முடியும். அதுக்கு அடுத்தாப்புல பொல்யூஷன் இண்டிகேட்டராக செயல்படுது. அதாவது பொல்யூஷன் இண்டிகேட்டருங்கிறதுனா நம்ம இப்போதான் பார்த்தோம் மாசு சுட்டிகாட்டிகளாக செயல்படுது. இதுல இந்த லிச்சன்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஒரு டை, அதாவது ஒரு சாயம். இந்த சாயத்தினுடைய பயன் என்னன்னா ஆய்வகத்துல இந்த லிட்மஸ் பேப்பர்ல இந்த டையை தான் பயன்படுத்துறாங்க. இந்த சாயமான எதுக்கு பயன்படுத்துன்னா ஆய்வகத்துல காணப்படக்கூடிய வேதிப்பொருட்கள் அமிலத்தன்மை கொண்டதா காரத்தன்மை கொண்டதாங்கிறத கண்டுபிடிக்க பயன்படுகிறது. அதுக்கப்புறம் நம்ம துருவ பிரதேசங்கள்ல உள்ள நிறைய விலங்குகளுக்கு இது உணவாக பயன்படுகிறது. சரியா? சரி, இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ 2 இதை நம்ம பார்த்துருக்கோம். இதை நம்ம முடிச்சுக்கலாம். என்னதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம்னா மைக்கோரைசேயும் லிச்சன்ஸும் நம்ம பார்த்துருக்குறோம். சரியா? லைக்கன்களும், அடுத்து நம்ம என்ன பார்த்துருக்கோம், பூஞ்சை வேர்கள். மைக்கோரைசேனா பூஞ்சை, தாவர வேர்கள், பூஞ்சையும் தாவர வேர்கள். இதை நம்ம பார்த்துருக்கோம். மீதியை அடுத்த கிளாஸ் நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? நீங்கள் நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் போன நான் இன்னைக்கு ஈவினிங்குள்ளே உங்களுக்கு ரெடியூஸ் சிலபஸை நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் போடுறேன். நீ அதில் பார்த்து என்னென்ன டாபிக் இருக்குங்கிறத டிக் பண்ணிக்கோ, எது இல்லைங்கிறத பார்த்து கட் பண்ணிக்கோ. தாவரவியல்லையும் விலங்கியல்லையும். சரியா? உயிரி தாவரவியல், உயிரி விலங்கியலில் எது இருக்குது, எந்தெந்த டாபிக் உண்டு, எது கிடையாதுங்கிறத அதை பார்த்து குறிச்சு. அப்போ நீ அடுத்த வாரத்தில் நீங்கள் ஸ்கூலுக்கு வரும்போது இதை உனக்கு படிக்கிறதுக்கு எளிதாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.